எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் 2026வது ஆண்டுக்கான புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய 43வது ஆண்டு விழா தொடக்கம். முதல் மாத கூட்டம் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் காலை நிகழ்ச்சியாக நடக்கிறது. அது ஜேபி கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் நடத்துகின்ற லைட் மியூசிக், பழைய திரைப்பட பாடல்களை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரூப் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல திரைப்பட பாடல்களை கேட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் இதே அரங்கில் ஒவ்வொரு மாதமும் மாலை 4 மணி தொடங்கி 6:30 மணி வரைக்கும் நடக்கும். ஜனவரி மாதங்கிறதுனால எல்லா சபாக்கள்லேயும் ஈவினிங் ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டாங்க, மார்னிங் தான் கொடுப்பாங்க. அதனால் மார்னிங் நடக்கிறது. எங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எங்களுடைய மெம்பர்ஸ், அவங்களோட பார்ட்டிசிபேஷன். அதனால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, எனக்கு பக்கத்தில் ராதா பல்ராமன் இருக்காங்க, அவங்க கமிட்டி மெம்பர். முனவர் சுல்தான் எங்களோட அட்வைசர், அவருடைய ஆலோசனைப்படி தான் எல்லா கூட்டங்களும் நடக்கும். இவங்க பாக்யலட்சுமி சுவாமிநாதன் நகைய கமிட்டி மெம்பர் ஆஃப் லேடிஸ் விங்கு. உங்கள் எல்லார் சார்பிலையும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஓரிரு வார்த்தைகள் நம்ம முனவர் ஐயா அவர்கள் பேசுவார்கள். வாழ்க வளமுடன். இது இந்த மாத கூட்டம் ஜனவரியில் தொடங்கிறதுனால புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் குடியரசு தின வாழ்த்துக்கள். எங்களுடைய பேட்ரியாட்டிசம் எல்லாருக்கும் தெரியும், தேசப்பற்று நாங்கள் எப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதில் எங்கள் ஈசி மெம்பர்ஸு, எங்கள் அங்கத்தினர்கள் எல்லாமே ஜெம் ஆஃப் பர்சன்ஸ். யாருமே குறைவே சொல்ல முடியாது. ரொம்ப எல்லாம் கோஆப்ரேட்டிவ், வெகு விமர்சையாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் இது. ரொம்ப சிறப்பாக இந்த வருஷத்துக்கு உண்டான எல்லா வேலைகளும் நாங்கள் இப்பயே தொடங்கிட்டோம். அதனால் எல்லாமே மிக சிறப்பாக நடப்ப இறைவன் ஆசீர்வதிப்பான் என்று நம்புகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு, பொங்கல் மற்றும் குடியரசு தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் இந்த கிளப்பில் ஒரு 15 வருடமாக இருக்கிறேன். என்னால் இயன்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் இதுக்காக சிரிப்பதற்கு, இந்த இணைந்ததற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இது மீண்டும் பல வருடங்கள் நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன். என் பேர் ராதா பல்ராமன். நாங்கள் இந்த கிளப்பில் சேர்ந்து 25 வருஷம் ஆகுது. எவ்ரி மந்த்து இந்த ப்ரோக்ராமை விடவே மாட்டோம். இதுதான் எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி. இந்த கிளப்பில் ஒவ்வொரு மாதமும் நல்ல கெஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணி போடுறாங்க. ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பேரும் புகழோடு இருக்கணும் இந்த கிளப்பு. வாழ்க வளமுடன். என் பேர் கண்ணன், திருவல்லிக்கேணிலேருந்து வரேன். இந்த கிளப்பில் மெம்பராகி 6 மாதம் ஆகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளப்பில் இருக்கிறத பெருமையாக நினைப்பாங்க. லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறத சில பேர் பெருமையாக நினைப்பாங்க. ரோட்ரி கிளப்பில் இருக்கிறத சில பேர் பெருமையாக நினைப்பாங்க. ஆனால் நான் அந்த ஹியூமர் கிளப்பில் இருக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்தால் எல்லா விதமான மனக்கவலைகளும் மறந்து நிம்மதியாக இருக்கலாம். ஐ எம் சத்யபிரசாத், நங்கநல்லூர்லேருந்து வரேன். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தி ஹியூமர் கிளப்பில் 10 வருஷமாக லைஃப் மெம்பராக இருக்கிறேன். ஹியூமர் கிளப் நகைச்சுவை மட்டும் இல்லாமல் பல நற்பணிகளையும் செஞ்சு வருது, பல அறிஞர்களை கூப்பிட்டு பேசி வருது. இது ரொம்ப மேன்மேலும் சேர்ந்து மேலும் பல்லாண்டுகள் கடக்க வாழ்த்துக்கள். என் பேர் கோவிந்தராஜன், நான் வேளச்சேரிலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு. எனக்கு இன்றைக்கி இவ்வளோ எதுவாக ஜம்முன்னு என்னோடய டாக்டரோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ என்னை பாராட்டுறாங்கன்னா இதுதான் ரீசன். இந்த ஹியூமர் கிளப்பில் நான் மாதம் மாதம் ஜாலியாக வாய் விட்டு சிரிச்சுட்டு போகிறதுனால என்னோடய ஸ்ட்ரோக்கோட எஃபெக்டும் கம்மியாகிடுச்சு, பாடியில் என்னோடய எந்தூசியாசமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவள்ளி கிளையின் சார்பாக எங்களுடைய இனிய மனமார்ந்த புத்தாண்டு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூடவே பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கி உள்ள இந்த பேட் வெதர், அதாவது இதை நம்ம சென்னையில் உள்ளவங்க பழக்கப்பட்டுக்கல, நம்ம வெயிலுக்கு தான் பழக்கப்பட்டோமே தவிர இந்த குளிருக்கு பழக்கப்படலை. அதுலேயும் கூட இன்றைக்கி காலையிலேருந்து பார்க்கும்போது அந்த வெதர் இருக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை.
அந்த அளவுக்கு ஃபுல்லாகிடும். எல்லோரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய 43வது ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக அதில் நாங்கள் இந்த 43 வருஷத்துலேயும் உங்களுக்கு சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம், ஒரு மீட்டிங் கூட நாங்கள் கேன்சல் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு மீட்டிங் ஏதோ ஒரு புயலில் காத்தாடு ராமூர்த்தியோட ட்ராமா போட்டோம், அதை கூட போஸ்ட்போன் பண்ணமே தவிர நாங்கள் கேன்சல் பண்ணலை. இந்த எங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எங்களோட இருந்து பயணித்து எங்களை ஆதரித்து எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி, எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தா கூட உடனே நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் கொடுப்பீங்க, வாட்ஸ்அப் கொடுப்பீங்க. எங்களை நெறிப்படுத்திய அனைத்து அங்கத்தினர்களுக்கும் எங்களுடைய மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய நிகழ்ச்சி செல்வி பவித்ரா ஹரிதா அவர்களுடைய இறைவணக்கத்தோடு தொடங்குகிறது. அனைவரும் அமர்ந்த வண்ணமே ரசிக்கலாம். வெதர் கண்டிஷன் காரணமாக இன்றைக்கி ஏசி போடல. நான் போன மாத கூட்டத்தில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சர்வீஸ் வேறு பண்ணிட்டோம் அந்த ஏசியெல்லாம். அதனால் எனக்கு அது வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் இப்போ உங்களுக்கு ஏசி போடாமல் தான் வச்சுருக்கோம். ஒருவேளை வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா ஃபேன் போட்டு விட்ருவேன். ஏன்னா உங்களுடைய சௌரியம்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நம்முடைய நிகழ்ச்சி செல்வி ஹரிதாவுடைய இறைவணக்கத்தோடு தொடங்குகிறது. அனைவரும் அமர்ந்த வண்ணமே ரசிக்கலாம். உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உனை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா. உனை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா. ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. சேரும் செல்வமெல்லாம் உன் அருளென்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் தயவென்றோ. சேரும் செல்வமெல்லாம் உன் அருளென்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் தயவென்றோ. எந்த நேரமும் உன் நினைவென்றோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ. ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமென்றோ. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, நீ இருக்கிறாய் அது போதும் ஐயப்பா. சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் தந்தை என்பதா. வாழ்க்கை படகு அடியோடுகின்றது, போகும் பயணம் எங்கே நான் அறியேனே. வாழ்க்கை படகு அடியோடுகின்றது, போகும் பயணம் எங்கே நான் அறியேனே. கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல, கடலை பார்க்கிறேன் அலையும் அடங்கல. உன்னை தவிர எனக்கு வேறு துணையில. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சகலமும் எனக்கு சபரிதானப்பா. என் உயிரில் கலந்து நாவில் புரளும் என் ஐயப்பா. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உனை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா. ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா. உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. தேங்க்யூ. மிக சிறப்பாக
காலத்திற்கு ஏற்ப ஐயப்பன் பாடலை பாடிய ஹரிதா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. ஹரிதாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க வந்து இப்போ சிஏ என்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பாடின போது ஒரு எஃபெக்ட் வேறு மாதிரி இருந்ததுமா. இப்போ நீங்கள் பாடும்போது இந்த 7-8 ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஏன் நம்ம உங்கள் மேடையில் போட்டுக்க கூடாதோங்கிற அளவுக்கு ரசித்து பாடுறாங்க, கேட்டாங்க. அதனால் அவங்க உங்கள் பின்னாடி இருந்து ரசித்தது தான் உங்களுக்கான ரியல் அவார்ட், நியூ இயர் அவார்ட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓவர் டு மனவர் சுல்தான் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழுமியுள்ள அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு, பொங்கல் மற்றும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இதுதான் எதிர்பார்ப்பு. இன்றைய திருக்குறள் ஜனவரி மாதம் பொங்கல் மாதம் அப்படின்றதுனால அந்த உழவு என்ற அதிகாரத்திலேருந்து எடுத்திருக்கிறோம். இளமென்ற இசை இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். அதற்கு பொருள் யாம் வரியோம் என்று சொல்லி மடிந்திருப்பாரை கண்டால் நிலமகள் என்று உயர்த்தி சொல்லப்படுகின்ற நல்லாள் தன்னுள்ளே நகுவாள். இக்குறளின் பொருளை நாம் ஒப்பிட்டால், நமக்குள்ளே ஒப்பிட்டோம்னா, எங்களால் இயலாது என ஹியூமர் கிளப், இப்போ கைதட்டுங்க, எங்களால் இயலாது என ஹியூமர் கிளப்பு எதனையுமே நினைப்பதில்லை. நாம் வரியோம் என்று மடிந்திருப்பாரை கண்டால் அப்படின்றாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை, இதை செய்வோம் அப்படின்னா முயன்று பார்த்து முடித்து நம் நண்பர்களுக்கு, நம்மளுடைய அங்கத்தினர்களுக்கு அளித்து அழகு பார்ப்பதே எங்களுடைய வேலை. வாழ்க வளமுடன். அடுத்தது அனைவரும் எதிர்பார்க்கும் வாழ்த்து, முக்கியமானது. அரங்கம் நிரம்ப நாங்கள் எதிர்பார்த்தது மழையினால் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, ஒரு 10 ரூபா இருக்குது, வந்து ஃபுல்லாகிடும். அரங்கம் நிறைய குழுமியுள்ள அனைவரும், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அங்கத்தினர்கள் அனைவரும், ஹியூமர் கிளப் அங்கத்தினர்கள் அனைவரும், இசி மெம்பர்ஸ், ஆடிட்டர் ஜேபிஐயாவினுடைய நெஞ்சில் நிறைந்தவை அனைவரும் இசைமழையில் நம்மை நனைய வைக்கப் போகிறார்கள். அவர்கள் அனைவரும், அவர்களது சுற்றமும் அவர்களது குடும்பமும். இப்போ நான் சொல்ல போகிற வாழ்த்தை கண்ணை மூடி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக சொல்லலாம். இசை குடும்பம், அவர்தம் குடும்பம் மற்றும் சுற்றம், மயிலாப்பூர் முழுமையும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ எங்களது ஹியூமர் கிளப் இறைநிலையோடு ஒன்றி 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 நின்று வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. 43வது ஆண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. என்ன, நாங்கள் வந்து யாருனால் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடிமகன்களாக நாங்கள் ஆரம்பித்த இந்த அமைப்பு 1983ஆம் ஆண்டு வெறும் ஒரு 15 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய அமைப்பு இன்று 43வது ஆண்டு முதல் கூட்டத்தை அரங்கு நிறைந்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 4-5 தடவை இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம், இதே ஹால்லையும் கேட்டிருக்கோம். அதில் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஒரு தடவை கேட்டவங்க இது எங்கே ஜேபியோட இந்த பழைய பாட்டு நடக்கிறதோ அங்கே அரங்கு நிறைந்து வருவாங்க. சாரதா அக்கா எல்லாத்துக்கும் வருவாங்க, நான் அப்படி ரசிப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்ட உடனேயே ரொம்ப ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு ஒப்புக்கொண்ட கலைமாமணி ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நம்முடைய வெங்கடேஷன்னா தான் இதை வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள். அவர்கள் வந்து பிபிஎஸ் குரலில் வந்து அற்புதமாக பாடக்கூடிய ஒரு மனிதர்.
இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஜேபி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ப்ரவுட்லி ப்ரெசன்ட்ஸ் ஜேபிஸ் நெஞ்சில் நிறைந்தவை. காலத்தை கடந்து மனதில் நின்ற பழைய தமிழ் திரைப்பட பாடல்களை நமக்காக வழங்கக்கூடியவர்கள் இங்கே திரு முகேஷ் அவர்கள், திரு சந்திரசேகர் அவர்கள், திரு வெங்கடேஷ் அவர்கள், சபிதா அவர்கள் அண்ட் திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். இவங்க மேடையில் அந்த பாடல்களை அவர்கள் பாட இருக்கிறார்கள். இவர்களுக்கு பக்கபலமாக இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே நான் உண்மையிலேயே சொல்கிறேன், கலைஞர்களுக்கு நல்ல கைத்தட்டலும் பாராட்டலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் ஒரு பார்க்கும்போது மிஸ்டர் யுவராஜ் கீபோர்ட், மிஸ்டர் நிதிஷ் keyboard, Mr. Rajendran guitar, Mr. Charles flute, Mr. Dinesh bongos, Nagarajan timing board, Puvi tabla, and audio special report Marshall in Telagam audios. இவங்க அதை பார்க்கும்போது இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எம்எஸ்வியோட ட்ரூப்பில் வாசித்தவங்கெல்லாம் இருக்காங்க. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு கண்ணதாசன், ஒரு வாலி, ஒரு புலமைப்பித்தன், அந்த மாதிரி வரிசையில் வந்தக்கூடிய பாடலாசிரியர்கள் எழுதிய பாடல்களை எல்லாம் ஒரு எம்எஸ் விஸ்வநாதன், ஒரு கேவி மகாதேவன், குமார் பாலச்சந்தர் பாடங்களுக்கெல்லாம் எழுதின குமார் போன்ற இசையமைப்பாளர்கள் 80க்கு முன்னால் வந்த படங்களில் எழுதிய பாடல்களை எல்லாம் அழகாக இசையமைத்து, ஏன்னா அப்போ உள்ள பாடல்களை தான் திரும்பி திரும்ப கேட்க முடியும். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக அவங்க எப்படி பாடினாங்களோ அதே இதில் இப்போ இந்த பாட்டு பாடுறதுக்கு இவங்களுக்கு ரிஹர்சல்லாம் வச்சு, சேகர் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் சீட் ரெடியாக இருக்கும், கொஞ்சம் நீங்களும் வாங்க, விஜயமா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன், கொஞ்சம் ஆர்கனைஸ் சார் வாங்கோ, சேகர் அண்ட் ரேவதி மேடம் வாங்க ப்ளீஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வரேன் பண்ணியிருக்காங்க. காத்தாடு ராமூர்த்தி சார் வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி அற்புதமாக இருக்க போகிறது. பழைய திரைப்பட பாடல்களை நாம் எப்படியெல்லாம் யூடியூப்பில் பார்த்தோமோ, எப்படியெல்லாம் திரையில் பார்த்தோமோ அந்த மாதிரி பாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். உங்களுடைய நல்ல பலத்த கைத்தட்டலோடு அவர்களை வருக வருகவென்று வரவேற்று, திரு ஜேபி சார் நீங்கள் வருவீங்களா? இப்போ அங்கே இருக்கீங்களா? அங்கே தான் இருப்பீங்க இல்லையா? ஓகே, இல்லை ஓகே. ஓவர் டு ஜேபி கல்ச்சுரல் அசோசியேஷன் ப்ரவுட்லி ப்ரெசன்ட் நெஞ்சில் நிறந்தவை காலத்தை வென்ற தமிழ் திரைப்பட பாடல்களை பாட வருகிறார்கள். அவர்களை வழி நடத்துமாறு திரு வெங்கடேஷ் அண்ட் ஹிஸ் ட்ரூப்பை வரவேற்று வணங்கி உங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடங்கலாம். நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கலைமாமணி டாக்டர் ஜேபி என்று அன்புடன் அழைக்கப்படும் ஜே பாலசுப்ரமணியன் ஆடிட்டர் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் ஜேபி கல்ச்சரல்ஸ் பெருமையுடன் வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை காலத்துடன் பயணிக்கும் காவிய பாடல்கள் நிகழ்ச்சியின் 9வது நிகழ்ச்சி இன்று. அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பிலும் ஜேபி அண்ணா சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.